ஒருவனுக்கு. மோசே தீர்க்கதரிசிக்கு இறைவன் கொடுத்த தோரா அல்லது தௌராத் என்ற வேதம், அது இஸ்ரவேலர்கள் என்ற குலப்பெயர் கொண்ட இஸ்லாமியர்களால் பின்பற்றப்பட்டது. இல்லை, இஸ்ரவேலர்கள் தோராவைத்தான் பின்பற்றினார்களே ஒழிய இஸ்லாமியர்கள் தோராவை பின்பற்றவே இல்லை என்பது உண்மை. அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் தனாக் என்ற புத்தக தொகுப்பாக அபத்தமானது. அதைத்தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அபத்தமான தனாக் என்ற புத்தகம், அபத்தமான தனாக் என்ற புஸ்தகம் என்று சொல்வது அது சரியில்லாத ஒரு பதம். மனிதர்கள் வழி தவறுவது என்பது வேறு. புஸ்தகங்கள் அல்லது எழுதப்பட்ட திருமறைகள் சரியாகத்தான் இருந்தது. எனவே அபத்தமான புஸ்தகம் என்று சொல்வது சரியில்லை. தொகுப்பை கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்ற பெயரிட்டு பைபிள் என்ற புத்தக தொகுப்பில் இணைத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய வேதம் போல பாவித்து வருகிறார்கள். இஸ்ரவேலர்களுக்கு அது தங்களுடைய வேதம்தான், கிறிஸ்தவர்களுக்கும் அது தங்களுடைய வேதம்தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதிலே இஸ்லாமியர்களுக்கு ஏது பங்கு என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் என்பது அரேபியாவில் வசித்த குறைசி மத பிரிவை சார்ந்த முகமது நபி என்பவரால் கிபி 570க்கு பிறகு உருவான மதம்தான் இஸ்லாமிய மதம். இது எப்படி இஸ்ரவேலர்களுக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டிற்கும் கிறிஸ்தவர்களுடைய புதிய ஏற்பாட்டிற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படி இல்லை. யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டுக்கும் கிறிஸ்தவர்களுடைய புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இன்றைக்கு அதே மாதிரி ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசுடைய காலெலும்புகளை முறித்தார்களா இதை முறிக்கவில்லையா என்ற செய்தியைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இயேசுனுடைய காலெலும்பு முறித்தார்களா முறிக்கவில்லையா என்பது நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய காலெலும்பு முறிக்கப்படவில்லை என்பது எழுதப்பட்ட வேத வாக்கு, சங்கீதத்தில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறியது என்பதுதான் உண்மை. முறிக்கப்படவில்லை. அந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் யோவான் 19, ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலகிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. பார்த்தீங்களா, என்ன அழகாக தெளிவாக விட்டு மேலே இருக்கிறவங்க வாசிக்கிறாங்க. பைபிள் படித்ததுனால, பாஸ்டராக இருந்ததுனால தெளிவாக அவர்களால் 4 புரியும்படியான அளவிலே இதை படிக்கிறார்கள். அதை படிக்கிறவர்களுக்கு புரிகிறது. ஆனால் இவர்கள் இப்போது இதற்கு நேர் எதிராக செயல்படுகிறார்கள் என்பது உண்மை. எழுதப்பட்டதை இல்லை என்றும் பொய் என்றும் சொல்கிறார்கள். இவர்கள் எங்கிருந்து பணம் பெற்றார்கள் என்பது தெரியாது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அதாவது வேத வாக்கியத்திலே பழைய ஏற்பாட்டு நூலிலே இவ்வாறு இருக்கிறது, அதுதான் நிறைவேறி இருக்கிறது. இயேசுவுக்கு பொருந்துற மாதிரி தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, இயேசுவுக்கு பொருந்துற மாதிரி இருக்கிறது. முந்தைய ஆரம்ப காலத்தில் நீங்கள் இப்படிதான் பிரசங்கம் பண்ணி இருப்பீர்கள், உங்கள் மக்களை நீங்கள் வழிநடத்தியிருப்பீர்கள். அதற்கு மாறாக இப்போது நீங்கள் என்ன செயல்படுகிறீர்கள் என்பது உண்மை. பார்க்க போறோம். இது தீர்க்கதரிசனமே கிடையாது. எங்க தீர்க்க தரிசனம் இல்லை. இப்போது இது நிறைவேறப்பட்டது, ஏற்கனவே எழுதப்பட்டது, இன்று நிறைவேறி இருக்கிறது என்றால் இது தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் இது எப்படி? இது தீர்க்க தரிசனமே தான். சங்கீதம் 34 கைவிட மாட்டார் என்று கர்த்தருடைய நீதியை எடுத்துரைக்கும் ஒரு பொதுவான செய்தியாகத்தான் இருக்கிறது இந்த சங்கீதம். நம்ம நீதிமான்களை கைவிட மாட்டார் என்று கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது இந்த சங்கீதம். இதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து? நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார், அதுதான் உண்மை. வேறு இன்னொரு கடவுளை சொல்லவில்லை. நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார் என்பது உண்மை. சரிதானே, நீதியை எடுத்துரைக்கிற செய்தி. ஆனால் இது கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும். அதற்கு விரோதமாக இவர்கள் பேசுகிறார்கள் என்பது உண்மை. எடுத்து
இயேசுவுக்கு பொருந்துகிற மாதிரி பொருத்தி கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது மாதிரியுள்ள வசனங்கள் அங்கங்கே ஒன்று தான் இருக்கும். அதே போல இதற்கு ஏற்ற ஒரு வசனம் இது கிடைத்துள்ளது. அவர் காலெலும்பு முறிக்கப்படவில்லை என்பது உண்மை. அதே போல் இயேசு கிறிஸ்து காலெலும்பு முறிக்கப்படவில்லை. இது இன்றைக்கு நடந்துள்ளது, முந்தி எழுதப்பட்டுள்ளது. எனவே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்பதே உண்மை. இருக்காங்க. நம்ம என்ன பாக்கணும்னா இந்த வசனத்துக்கு முன்னுள்ள வசனங்களையும் வாசிக்கணும். திருத்தங்கள் செய்துதான் புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறாங்க. இப்பொழுது அந்த வசனத்தை நான் ஒரு திருத்தமும் செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் மேற்கொள் காட்டிய சங்கீதம் 34:20 அந்த வசனம் இருக்கிறது. நான் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் நீதிமான்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும் என்றும் செய்தியாகத்தான் தாவீது இங்கே அறிவிக்கிறார் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆமா, நீங்க சொன்ன செய்தி இது ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு சொல்லப்பட்ட செய்தியா இல்லை, தனிப்பட்ட ஒருவருக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரா நீதிமான்களுக்கு ஏற்படுகிற துன்பத்திற்கு சரிதானே. நீதிமான்களுக்கு கஷ்டங்கள் வந்தனால் கர்த்தர் அதை ஆற்றுவார் தேற்றுவார் என்பதுதான் உண்மை. சொன்னது போல இது தனிப்பட்ட ஒருவனுக்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. வேதங்களை வாசிக்கும் பொழுது நீதிமான்களுக்கு சொல்லப்படுகிறது. சரிதானே. ஒரு நீதிமான் இருந்தாலும் சரிதான், அல்லது பல நீதிமான்கள் இருந்தாலும் சரிதான். அது ஒருவருக்கோ பலருக்கோ பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னா எல்லாரையும் நீதிமான்கள் ஆக வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. அதே போல் ஒருவருக்கோ பலருக்கோ இதில் வித்தியாசப்படுத்துவதற்கு என்று ஒன்றுமே இல்லை. பைபிள் சரியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் குழம்புவதற்கு நீங்கள் தான் பொறுப்பு, அவ்வளவுதான். அதே போல ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல கூட ரொம்ப தெளிவா இருக்கும். பன்மையில சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல அவர்களின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்கர் மட்டுமில்லைங்க, கிறிஸ்தவத்தில் எத்தனை உட்பிரிவுகள் இருந்தாலும் எல்லாரும் பயன்படுத்துகின்ற அந்த வேத புஸ்தகங்களிலே வசனங்கள் தெளிவாகத்தான் இருக்கும். நீதிமான்களுக்கு ஒரு துன்பம் அநேகம், கர்த்தர் அவைகளை பாதுகாக்க அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்பது இந்த பைபிளில் சொல்லப்பட்டுள்ள கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டுள்ள வாக்கு நிறைவேறுதல் என்பதே உண்மை. நீங்க வாழ்க்கை அந்த சங்கீதம் சங்கீதம் 34:20 உள்ள அந்த வசனத்தின் அவர்களின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்ற முன்பகுதி சரிதானே. அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அந்த பகுதிகளை மட்டும்தான் தேவையான பகுதிகளை எடுத்து எழுதியிருக்கிறாள் என்பதிலே உங்களுக்கு என்ன மாற்று கருத்து? நீக்கிட்டு பின்பகுதியை மட்டும் தேவைக்கு ஏற்ப திரித்து எழுதியிருக்கிறார். இதிலே ஒரு திருத்தலும் இல்லை, சரியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தான் தெரிந்து போனதற்கு என்ன செய்ய முடியும்? தெரிந்தும் பிரிந்தும் போனதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. இது தீர்க்க தரிசனம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு சிரமம் இல்லை, உங்களுக்கு சிரமம் என்றால் அதற்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. பாமர மக்கள் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. பாமர மக்களாகவும் ஏழைகளாகவும் எளியவர்களாகவும் வசதி வாய்ப்புள்ளவர்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இவர்களுக்காக போதகம் பண்ணுகின்ற போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு தெளிவாக போதிப்பார்கள். பைபிள் வசனத்தின்படி இவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நீங்கள் குழம்பியதற்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் இல்லை. அல்லது உங்களுக்கு யாரும் இப்படி வழி தவறு போகின்ற அளவில் உங்களை பிடித்து இழுத்தார்களோ அவரிடம் போய் நீங்கள் இதை சொல்ல வேண்டிய, எங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரின் பொதுவான நீதியின் போதனையை தீர்க்க தரிசனமாக மாற்றியும் திரித்தும் எழுதியிருப்பதை நீதியின் போதனை என்பது தீர்க்க தரிசனமே தான். உங்களுக்கு அது சிரமமாக இருப்பதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். இந்த செய்தி நீதிமான்களுக்கு தான் பொருந்தும்.
அவன் சரிதானே நீதிமான்களுக்கு தான் பொருந்தோம். போய் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி மரித்து போன இயேசுவுக்கு இந்த வசனத்தை பொருத்திருக்கிறாங்க. மரித்து போன இயேசுவுக்கு எலும்பு உடைஞ்சேன்னா அது உடையாம போனா என்ன? மரித்து போன இயேசு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களை இப்போது வழிநடத்துகின்ற உங்கள் தலைவர்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அது பொய் என்று நீங்கள் அவர்கள் உங்களை பழக்கி வைத்து விட்டிருப்பார்கள். நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் சூரா அல்மாயிதா, இன்னுமாய் யூனூஸ் 10:46, சூரா அல்மாயிதா 5:117 கிறிஸ்து மரித்தார் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சிந்திக்கப்படியாக சரியாக சொன்னீர்கள். இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நிரூபிக்க எத்தனை பொய்களை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை. இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை நிரூபிக்க பொய்கள் இல்லை. சூரா அல்மாயிதா 5:117 யூனூஸ் 10:46 என்பது உண்மை. நீங்கள் தான் அதை உங்கள் வேதத்துக்கு விரோதமாக தான், தற்போதைய இஸ்லாமிய உங்கள் வேத கிரந்தங்களுக்கு விரோதமாக தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பது உண்மை. ஞானம் உள்ளவர்கள் நிச்சயமாக சிந்திப்பார்கள். பழைய ஏற்பாடு இயேசுவுக்கு நிழலாட்டம் சொல்றாங்க. பழைய ஏற்பாடு இயேசுவுக்கு நிழலும் நிழலாட்டம் என்பது உண்மை. நிழலாட்டமும் நிழலுமா? நிச்சயமாக இது நிழலும் கிடையாது, நிழலாட்டம் கிடையாது. இந்த பொய்யை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் நிழல் நிழலாட்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் இங்கே தெளிவாக தெரிகிறது. இதில் என்ன பொய் இருக்கு? உண்மைதான். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது இஸ்லாமிய நூல்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்களே உங்கள் மத நூல்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஒன்னில் அங்கே இருங்க, அல்லனா இங்கே இருங்க. நிழலாட்டம்னு மூலமா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. ஆமா, ஞானம் உள்ளவர்கள் நிச்சயம். என்ன இவனுங்கன்னு பேசுறியா? சரி பேசுங்க. அது உங்க பழக்கம்.